தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் 47வது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம். ஆறாரையுமே நீத்து அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறு உளதோ, சீராவரு சூர் சிதைவித்து இமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே என்று அமைகிறது. தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை. சீராவரு கோபித்து வந்த, சூர் சிதைவித்து சூரபத்மனை அழித்து, கூறா இமையோர் உலகம் துன்பத்தை கூறி முறையிட்ட தேவர்களின் உலகத்தை குளிர்வித்தவனே, குளிருமாறு செய்து அருளியவரே, ஆறையும் நீத்து 36 தத்துவங்களையும் கடந்து அதன் மேல்நிலையை அவைகட்கு அப்பால் உள்ள அனுபூதியாகிய சாயுஜ்ய நிலையை அடியேன் பேரா அடியேன் பெரும் பேராக பெரும் ஆறு உளதோ, பெற்றுக்கொள்கின்ற வழி எப்போது உண்டாகுமோ என்று அமைகிறது. தொடர்வது இப்பாடலுக்கான பொழிப்புரை. கோபித்து வந்த சூரபத்மனை அழித்து துன்பத்தை கூறி முறையிட்ட தேவர்களின் உலகத்தை குளிருமாறு செய்து அருளியவரே, 36 தத்துவங்களையும் கடந்து அவற்றுக்கு அப்பால் உள்ள அனுபூதி சாயுஜ்ய நிலையை அடியேன் பெரும் பேராக பெறுகின்ற வழி உண்டாகுமோ, உண்டாகுமாறு செய்து அருள்வீராக என்பது கருத்தாக அமைகிறது. தொடர்வது இப்பாடலுக்கான விரிவான பொருள் விளக்கம். முதலில் வரும் சொற்றொடர் ஆறாரையும் என்பதாகும். 66 என்பது 36 என்றாகும். 36 தத்துவங்களையும் குறிக்கும். மண் முதல் நாதம் ஈரான 36 தத்துவங்கள். இதில் ஆன்ம தத்துவம் 24, அது அசுத்த தத்துவம் ஆகும். வித்யா தத்துவம் 7, இது சுத்த தத்துவமாகும். சிவ தத்துவம் 5, சுத்த தத்துவமாகும். ஆக மொத்தம் 36 தத்துவங்கள் ஆகிறது. பஞ்சபூதங்கள் 5, மண், நீர், கனல், காற்று, விண் என்பதாகும். ஞானேந்திரியங்கள் 5, மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5. கண்மேந்திரியங்கள் 5, வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபத்தம் ஆகிய 5. தன்மாத்திரைகள் 5, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் ஆகிய 5 ஆகும். அந்தக்கரணங்கள் 4, மனம், புத்தி, அகங்காரம், குணம் என்பதாகும். ஆக மொத்தம் ஆன்ம தத்துவம் 24 உள்ளது. குணத்துக்கு பதிலாக சித்தம் என்று கொள்ளும் ஒரு மரபும் உண்டு. வித்யா தத்துவங்கள் 7 உள்ளன. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மூல பிரகிருதி என 7 உள்ளது. சிவ தத்துவங்கள் 5, அவையாவன சுத்த வித்தை, ஈசுரம், சாதாக்கியம், பிந்து, நாதம் என 5 உள்ளது. ஞானம் மிகுந்து கிரியை குறைந்தது சுத்த வித்தை, கிரியை குறைந்து ஞானம் மிகுந்தது ஈசுரம். இரண்டும் ஒன்றுபட்டது சாதாக்கியமாகும். தொடரும் சொற்றொடர் பேரா அடியேன் பெருமாறு உளதோ என்பதாகும். பேராக என்ற சொல் கடை குறைந்து பேரா என நின்றது. அடியேன் பெறுதற்கரிய பேறு ஆகுமாறு பெரும் வாய்ப்பு உண்டாகுமோ, முருகா பெருமாறு அருள் செய் என்று வேண்டுகிறார் அருணகிரிநாத பெருமான். தொடரும் சொற்றொடர் சீரா வருசூர் என்பதாகும். தக்ஷ யஜ்ஞத்தில் கலந்து சிவ அபராதம் அடைந்த வானவர்கள் அதன் பயனாக 108 யுகங்கள் சூரபத்மனால் துன்புறப் பெற்றார்கள். இது அண்டத்தில் நடந்தது.
இது பிண்டமாகிய நமது உடலிலும் அருளால் நன்மையும் மலத்தால் தீமையும் ஒன்றுடன் ஒன்று மாறுபட்டு போர் புரிகின்றன. முருகனை சரணடைந்து தீய குணங்களான அசுரர்களை அழிக்க வேண்டும். தொடரும் சொற்றொடர் இமையோர் கூறா என்பதாகும். இமையவர்கள் தாங்கள் அசுரர்களால் பட்ட வேதனைகளை இறைவனிடம் முறையிட்டு வேண்டி நின்றார்கள். ஏற்றழு வன்னிமேல் இனிது துஞ்சலாம், தோற்றிய வெவ்விடம் எனினும் துய்க்கலாம். மாற்றலர் அலைத்திட வந்த வெந்துயர், ஆற்றதி தாற்றதி தலம் இப்புண்மையே என்று கந்தபுராணம் கூறுகிறது. தொடரும் சொற்றொடர் குளிர்வித்தவனே என்பதாகும். இமையோருடைய உலகில் அசுரர்களால் வந்த வெப்பத்தை மாற்றி இன்பத்தால் அமரர்களை முருகன் குளிர்வித்து அருளினான். தேவர் உலகை குளிர்வித்த தேவதேவா, தத்துவம் கடந்த அனுபூதி இன்பத்தை தந்தருள் என்பதே இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாக அமைந்துள்ளது. நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் 48வது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் 47வது பாடலையும் அதற்கான பொருள் விளக்கத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.